Hi friends, welcome to All Atrocities channel. நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஏடிஎம்ல இருந்து பேடிஎம்க்கு மணி வித்ட்ரா பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு லைவா ஷோ பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஏடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது வந்து ரொம்பவுமே சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். கிரியேட் அன் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா அன் இண்டிவிஜுவல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி என்னவோ அதை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் போட்டுட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் இந்த ரீகேப்சா கம்ப்ளீட் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மெயில போய் நீங்க உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லாகின் கொடுக்குறேன் பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஏடிஎம் அக்கௌண்ட்ல வந்து 4 ஏர் யூஎஸ்டி டாலர் இருக்கு. இந்த வெப்சைட்டோட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து 40 ரூபா சார்ஜ் இருப்பாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு போகாது. ஏன்னா நீங்க டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து யூஎஸ்டி டாலர், ஏர் யூஎஸ்டி டாலர் வந்து வேற ஒரு பர்சன் டாலரா யூஎஸ்டி டாலரா எடுத்துக்கிட்டு அதை உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி இந்தியன் ருபீஸ்ல தருவாங்க. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து 40 ரூபா சார்ஜ் பண்றாங்க. நீங்க $1 வித்ட்ரா பண்ணாலும் சரி, இல்ல $100 வித்ட்ரா பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து 40 ரூபா சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, அப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்ற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல புரியாம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க பாருங்க, சென்ட் ரெக்வஸ்ட், ஆட், வித்ட்ரா, ஆட், வியூ ஆக்டிவிட்டி அப்படின்னு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து இப்போ பாத்தீங்கன்னா என்னோட அமௌண்ட் பாருங்க, 4 ஏர் யூஎஸ்டி பாத்தீங்கன்னா 331 ரூபா. இது வந்து ஆட் வித்ட்ரா அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆட் வித்ட்ரா அப்படிங்கிறத பார்த்து கிளிக் பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்க வந்து பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா, அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு $1 தான் இதுல இருக்கு அப்படின்னா, அவங்க பாத்தீங்கன்னா 1.02 ஏர் யூஎஸ்டியா உங்களுக்கு வந்து தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா, பேடிஎம்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். எங்களுக்கு வந்து வேற அக்கௌண்ட் எதுவும் கிடையாது. ஸோ பேடிஎம்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா இந்த அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 79.80 ரூபா தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து நீங்க $1 பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து 40 ரூபா எடுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம இங்க பாத்தீங்களா, கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு நீங்க $1 டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அதுல 0.40% வந்து அங்க வந்து சார்ஜ் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு வந்து $4 இருக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்ல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து மெயின்ல ஹோம் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு $4 வந்து 331 ரூபா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவே இங்க நம்ம வித்ட்ரா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு வியூ ஆகுதுன்னு பாருங்க. $4. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்க. வித்ட்ரா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் $1 கொடுக்குறேன் பாருங்க. வெயிட் பண்ணுங்க, நெட் ஸ்லோவா இருக்கு. $1 பாத்தீங்கன்னா 47.88 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். வந்து என்கிட்ட வந்து $4 இருக்கு. $4 இதுல நான் ஏன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் காமிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இல்லைன்னா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். கொஞ்சம் $4 இருக்கு, $4 கொடுத்துக்கலாம்.
இதுல எப்படி உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே இந்த யூஎஸ்டி எடுத்து அவங்க வந்து டாலர் நம்ம கிட்ட இருந்து வாங்குறவங்க வந்து வேற பர்சன் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து அவங்க வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு நம்ம சென்ட் பண்ணக்கூடிய டாலர் வந்து அவங்க எடுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் கன்வெர்ட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க எவ்வளோன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. பேடிஎம் நம்பர் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் பேடிஎம் நம்பர் கொடுத்துட்டு கான்ஃபிகர் கொடுத்துக்கோங்க. சாரி, ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஸ்கிப் பண்ண கிடையாது, உங்களுக்கு அப்படியே தான் லோட் ஆகுது. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ATM Pay has been accepted. They will send you 287.27 INR in Paytm. So submit request கொடுங்க. If you pay does வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மெயில் ஏதாவது வந்திருக்குன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. இதுவரையும் நம்ம டாலர் இன்னும் யாரும் வந்து அக்செப்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க டைமிங் கொடுத்துக்கிறாங்க. நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து வித்தின் 11 hours 55 minutes வந்து நமக்கு வந்து வேற ஒருத்தவங்க நம்மளோட கொடுத்த டிரான்ஸ்ஃபர் கொடுத்த டாலர் வந்து அக்செப்ட் பண்ணாங்களா தான் அது வந்து நமக்கு வந்து ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க பாருங்க, ஃபண்ட்ஸ் டு ஸ்டெண்ட் 4 USD டாலர்ஸ் ரிசீவ் வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 287 ரூபா கிடைக்கும். இதுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சார்ஜ், டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்தவர் வந்து நம்மளோட யூஎஸ்டி வந்து ரிசீவ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 287 ரூபா வரும். அவங்களோட நேம் பாருங்க, கேஆர்சி. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுத்த ரிக்வெஸ்ட் வந்து இவர் தான் அக்செப்ட் பண்ணிருக்காரு. நம்ம சென்ட் பண்ண டாலரை வந்து இவர் தான் எடுத்திருக்காரு. இப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம், கன்ஃபார்ம் ரிசீவ்டு கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ எதனால இந்த வீடியோ வந்து கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ண டாலர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரிசீவ் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து கன்ஃபார்ம் ரிசீவ்டு கொடுத்துக்கோங்க. ஐ ஹவ் ரிசீவ்டு த கரெக்ட் அமௌண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு அமௌண்ட்டு. நம்ம வந்து மெயிலில் போய் பார்க்கலாம். பாருங்க, இங்கே பாருங்க வந்துருச்சு. நான் இப்போ பார்த்தீங்களா பேடிஎம்க்கு வந்துருச்சு. நான் இதை பேடிஎம்லேயே ஷோ பண்ணி காமிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கே வந்து இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா என்னோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஷோ ஆயிருக்கும். ஸோ நான் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் இப்போ போனோம் அப்படின்னா வீடியோ வந்து அங்கே வந்து ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏடிஎம்ல போய் பார்ப்போம். ஸோ அங்கே பாருங்க, 4 USD இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி சென்ட் ஆயிடுச்சு, அதனால 00 வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோ பத்தின உங்களோட கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிறேன், அதுலேயும் கான்டாக்ட் பண்ணுங்க.